நமஸ்தே. இது கிரேட் 7க்கான 10th லெசன் பாகா பூத் ஓடியது பூதம் அப்படிங்கிற லெசனுக்கான சம்மரி பார்க்கலாம். மேரி दो कमजोरियां है. எனக்கு 2 பலவீனங்கள் உள்ளன. हंसते हुए अंकित ने कहा. சிரித்துக்கொண்டே अंकित சொல்கிறான். मलाई और मिठाई. மலாய்னாலும் மிठाईனாலும் சாப்பிட अंकितக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே அவனுடைய வீக்னஸ். जब मैं छोटा था, நான் எப்பொழுது சிறுவனாக இருந்தேனோ, तब जब भी अम्मा मिठाई बनाकर रखती, मैं चुपके से जाकर छट कर जाता. நான் எப்போ சின்ன வயசா இருந்தனோ அப்போ அம்மா ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் நான் அதை சத்தம் போடாமல் போய் ஒளிஞ்சி சாப்பிட்ருவேன். एक बार तो गरम गरम मिठाई से मेरा गाल हाथ पैर सब कुछ जल गया था. ஒரு முறை சூடான அந்த மிட்டாயை சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது சாப்பிட்டதுனால என்னுடைய த்ரோட் மற்றும் கை கால்கள் எல்லாமே வந்து பர்ன் ஆயிடுச்சு. ஆஜ் भी दाग वैसे ही है. இன்னைக்கு அதுக்கான தழும்பும் அப்படியே தான் இருக்கு. मेरा घर के पास एक मंदिर है. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. वहाँ शंकर नारायण नामक पुजारी थे. அங்க शंकर नारायण அப்படிங்கிற பேருடைய ஒரு प्रीस्ट இருந்தார், அதாவது பூசாரி இருந்தார். वे मेरी पसंद जानकर अक्सर लड्डू पेड़े बर्फी आदि बेच देते थे. என்னுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரசாதமாக வர்ற லட்டு பேடே பர்ஃபி இது எல்லாமே என்னுடைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவார். ஆஜ் भी उन्होंने 2 लड्डू बेच दिए थे. இன்னைக்கும் அதே மாதிரி 2 लड्डुவை அவர் அனுப்பியிருந்தாரு. माँ ने लड्डू एक डिब्बे में डाल फ्रिज के ऊपर रख दिए. அம்மா அந்த 2 லட்டுவையும் ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டாங்க. फिर रसोई घर का दरवाजा बंद कर बाहर आ गई. கிச்சனுடைய டோரை சாத்திட்டு வெளியில வந்துட்டாங்க அம்மா. थोड़ी देर बाद जब लड्डू निकालने रसोई घर में गई तो देखा कि लड्डू डिब्बे साहित गायब थे. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா அந்த கிச்சனுக்கு போய் பார்த்ததும் அங்க லட்டுவோட அந்த பாக்ஸும் காணாம போயிருந்தது தெரிஞ்சுது. सब ने मिलकर मुझे दोषी ठहराया. எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றம் சுமத்தினார்கள். அம்மா போலி இசி ने लड्डू खाए हैं. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவன் தான் அந்த லட்டுவை சாப்பிட்ருக்கான். इसे किसी की परवाह नहीं. இவனுக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது. बांट कर खाना तो माने इसे आता ही नहीं. ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவனுக்கு வர்றதே கிடையாதுன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. मैंने कहा नहीं अम्मा, मैं कसम खाकर कहता हूँ कि मैंने लड्डू नहीं लिए. அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சத்தியமா நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம். मेरी बहन ने भी मेरा साथ दिया. அம்மா भैया तो यही बैठकर काम कर रही थी. என்னுடைய தங்கச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணா, என் அண்ணன் இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண தங்கச்சி. अम्मा गुस्से से बोली, तू भी उसका साथ दे रही है क्या? उसने तुझे भी लड्डू खिलाया है? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? அவன் என்ன உனக்கு லட்டுவை கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். अगले दिन अम्मा ने चोर को रंगे हाथे पकड़ना चाहा. மறுநாள் அம்மா அந்த திருடனை கையும் களவுமாக பிடிக்க விரும்பினார். उन्होंने सोन पपड़ी का डिब्बा जानबूझकर फ्रिज के ऊपर रख दिया. தெரிஞ்சும் அம்மா சோன் பப்படியை ஒரு பாக்ஸ்ல போட்டு அந்த ஃப்ரிட்ஜ் மேல மறுபடியும் வச்சுட்டாங்க. मैं अपनी बहन के साथ अपने कमरे में बैठा कंप्यूटर पर गेम खेलने में मग्न था. நான் என்னுடைய சகோதரி கூட கம்ப்யூட்டர்ல உட்காந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். इतने में अम्मा की आवाज सुनाई दी, शैतान तूने फिर सारी मिठाइयां खा ली. ஏ ஷைத்தான், நீ மறுபடியும் இந்த மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு அம்மாவினுடைய பேச்சு குரல் எனக்கு கேட்டது. மே ஹைரான் தா, எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. மேனே तो मिठाई देखी भी नहीं थी. நான் அந்த ஸ்வீட்டை பார்க்கவே இல்லை. कैसे खा सकता था, எப்படி சாப்பிட்ருக்க முடியும்? मैंने अम्मा से बार बार कहा, अम्मा मैंने मिठाई नहीं खाई. அம்மா கிட்ட நான் மறுபடியும் என்ன சொன்னேன் அப்படின்னா, मिठाई ना சாப்பிடல அப்படின்னு சொன்னாங்க. मुझे तो पता भी नहीं कि आपने मिठाई बनाई है. நீங்கள் ஸ்வீட் பண்ணியிருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அம்மா பகுத் நாராஸ் थी. அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் இருந்தது. उन्होंने मेरी बात नहीं सुनी. அம்மா என்னோட பேச்சு கேட்கவே இல்லை. मुझे बहुत जोर से डांटते हुए बोली, चुप, मैं जानती हूँ तुम्हारे सिवाय कोई ऐसा काम नहीं कर सकता. அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னோட பேச்சை கேட்கவும் இல்லை. மறுபடியும் என்னை திட்டிக்கிட்டே என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேசாம இரு, எனக்கு தெரியும் உன்னை தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. घर के नौकर भी अम्मा की बात पर सहमति प्रकट करने लगे. வீட்டு வேலைக்காரங்களும் அம்மாவினுடைய பேச்சை ஒத்துக்கிட்டாங்க. मुझे बेहद गुस्सा आ रहा था.
செய்யாத தப்புக்கு பழி பேசினா யாராக இருந்தாலும் பொறுத்துக்க முடியாது இல்லையா, அதே மாதிரி अंकितக்கும் கோவம் வந்துச்சு. मैंने मिठाई खाई नहीं, फिर भी बेवजह मुझसे सब नाराज हो रहे थे. நான் ஸ்வீட்டே சாப்பிடல, ஆனால் எல்லாரும் என் மேலே கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. अगली सुबह पंडित जी ने फिर से प्रसाद भेजा. மறுநாள் காலையில் பண்டிதர் மறுபடியும் அந்த பிரசாதத்தை அனுப்பினார். அம்மா ने हम सबको थोड़ा थोड़ा दिया. அம்மா எனக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. फिर बाकी को फ्रिज के अंदर रख दिया. बाकी உள்ள அந்த ஸ்வீட்ஸை ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டாங்க. मैंने निश्चय कर लिया कि चोर को पकड़ूंगा. நான் என்ன டிசைட் பண்ண அப்படின்னா திருடனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். मेरी बहन ने निश्चित रूप से कह दिया, जरूर कोई भूत आकर मिठाई खा जाता है. என்னுடைய சகோதரி என்ன சொன்னா அப்படின்னா, வேற யாரோ வந்து தான் பேய் வந்து பூதம் வந்து அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு போல இருக்குன்னு என்னுடைய சகோதரி சொன்னான். अम्मा और बाबूजी दोनों ने ही कहा, कोई भूत प्रेत नहीं होता, यह सब मनगढ़ंत कहानियां हैं. அம்மாவும் பாப்பாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேய் பூதம் எதுவும் கிடையாது, எல்லாம் சும்மா உருவாக்கப்பட்ட கதைகள் தான் அப்படின்னு சொன்னாங்க. मेरा घर के नौकर गोविंद ने कहा, नहीं साहब, भूत प्रेत होते हैं, वे चुपके से आकर चीजें लेकर गायब हो जाते हैं. என்னுடைய வீட்டு வேலைக்காரர் கோவிந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை சார், பூதம் பேயெல்லாம் இருக்குது, அது சத்தம் போடாமல் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம், சாப்பிட்டுட்டு காணாவே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். हम सब भाई बहनों ने निश्चित रूप से मान लिया कि भूत ही मिठाइयाँ ले जाते हैं. நாங்கள் எல்லாருமே என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, பூதம் தான் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். उस दिन मैंने अम्मा से विशेष आग्रह किया कि रसोई घर में ताला लगा दें. ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்ட நான் ரொம்ப ஸ்பெஷலாகவே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, கிச்சனை தாப்பா போட்டுருங்க, खिड़की भी बंद कर दीगी, विंडोज़ையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. मैं कुर्सी के पीछे चिपकर झांकने लगा. சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், நோட்டம் விட ஆரம்பித்தேன். मुझे विश्वास था कि भूत आएगा, எனக்கு பூதம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. मैं उसे देखना चाहता था, அதை நான் பார்க்க விரும்பினேன். इतने में मैंने देखा कि एक बंदर पाइप के सहारे तेजी से चढ़कर ऊपर आया. இதுக்கிடையில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பைப் மூலமாக ஒரு குரங்கு வர்றதை பார்த்தேன். उसने खिड़की खोली और रसोई घर के घुसकर फ्रिज के अंदर से मिठाई उठा ली. அங்கேருந்து வந்து ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே இருக்கிற ஸ்வீட்ஸை எடுத்துடுச்சு. फिर वह वहाँ से 9-2-11 हो गया. உடனே அதை எடுத்துட்டு ஓடி போயிடுச்சு. मैं चिल्लाता हुआ बाहर की तरफ दौड़ा, अम्मा चोर पकड़ा गया, भूत वूत कुछ नहीं है, ये तो एक बंदर है. பூதம் பேயெல்லாம் எதுவும் கிடையாதுமா, இது ஒரு குரங்கு அப்படின்னு நான் கத்திக்கிட்டே வெளியில ஓடி வந்தேன். அம்மா के साथ सब बाहर आ गए. அம்மாவோட சேர்ந்து எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. बंदर को भागते देख माँ ने कहा, குரங்கு ஓடுனதை பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னா அப்படின்னா, அரே तू तो बड़ा जासूस है, நீ ரொம்ப சாமர்த்தியசாலியான பையனா இருக்கியே, तूने तो इतनी आसानी से चोर को पकड़ लिया, நீ எவ்வளோ ஈஸியாக திருடனை பிடிச்சிட்ட, तू तो मेरा होनहार बेटा निकला, நீ என்னுடைய சமர்த்த பையன் தானே. पिताजी ने कहा, அப்பா சொல்றாங்க, पढ़े लिखे बुद्धिमान बच्चे जांच परख कर ही किसी पर विश्वास करते हैं. நல்லா அறிவாளியான பசங்க எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு அதை டெஸ்ட் பண்ணி தான் நம்புறாங்க. मेरी बहन बोली, என்னுடைய சகோதரி என்ன சொன்னா அப்படின்னா, मास्टर जी ने कहा था कि भूत वहम का नाम है. என்னுடைய மாஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சும்மா ஒரு கட்டுக்கதை தான் அந்த பூதம்னா அப்படின்னு சொல்றாங்க. अब नौकर गोविंद भी जान गया कि भूत वगैरह नहीं होते. இப்போ கோவிந்தனும் பூதம் போன்ற எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்புறாரு. उसने कहा, अंकित भैया लालची जरूर है पर झूठे या चोर नहीं. பேராசை இருக்குது, ஆனா பொய்யும் திருட்டும் என்கிட்ட கிடையாது. ऐसे लोगों को देखकर तो भूत भी दूर दबाकर भाग जाएंगे. அந்த மாதிரி ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படின்னா பூதம் கூட அவங்கள பார்த்துட்டு ஓடி போயிடும் அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்றான். சப் கில்கிலாக்கர் ஹன்ஸ்னே லகி, எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிக்ஷா மாரல் என்ன அப்படின்னா, படே லிखे புத்திமான் பச்சே, படிப்பறிவு உள்ள குழந்தைகள் ஜாஞ்ச் பரக்குகர் டெஸ்ட் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி கிசி பாத் பர் விஸ்வாஸ் கர்த்தே ஹேன், எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் நம்புவாங்க. இதுதான் இந்த லெசனுடைய சம்மரி. शुक्रिया.